4 ஆண்டு திமுக ஆட்சியின் டாப் 10 சோதனைகள். நம்பர் 10, விவசாயிகள் மீது குண்டர் சட்டம். இந்தியாவில் வேற எந்த அரசும் இதுவரை செய்யாத அளவுக்கு விவசாயிகள் மேல குண்டர் சட்டத்தை போட்டு விவசாயிகளை சிறையில் அடைச்ச கொடுங்கோல் திமுக அரசு. அதை கூட எங்களுக்கு நாங்க சாவடிச்சுக்கணும் ஆகும். எங்களுக்கு நிலம் தான் வேணும். நம்பர் 9, நீட் மரணங்கள். மேடைதோறும் ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் அளிச்ச பொய் வாக்குறுதியால கடந்த 4 ஆண்டுகள்ல மட்டும் 21 மாணவ மாணவிகள் தங்களோட இன்னுயிரை மாய்த்து கொண்ட துயரம். நம்பர் 8, இரும்பு கரம் கொண்டு தடுக்கப்படும். துருப்பிடித்த இரும்பு கரத்தினால் சீரழியும் சட்ட ஒழுங்கு. தேசிய கட்சியோட மாநில தலைவர்ல இருந்து மணல் கொள்ளையை தட்டி கேட்ட அரசு ஊழியர் வர தொடரும் படுகொலைகள். நம்பர் 7, திமுக அமைச்சர்களின் சர்ச்சை பேச்சு. அதிகார திமிருனால தொடர்ந்து சர்ச்சையாக பேசி வரும் திமுக அமைச்சர்கள். அது நல்லா இருக்குது சார். ஏன் சார் அது நிறுத்துறீங்க? கொழுப்பு கூடா நல்லதா இருக்கும். கொழுப்பு கூடா நல்லதா இருக்குன்றது என்ன மாதிரியான கமெண்ட் சார்? சைவம்னா வைணவம்னா. நம்பர் 6, தொடர்ந்து கேள்விக்குறியாகும் தாழ்த்தப்பட்ட மக்களின் பாதுகாப்பு. வேங்கை வயல் கிராமத்தில் தண்ணீர் தொட்டியில் மனித கழிவுகள். நாங்குநேரியில் பள்ளி மாணவர்களை அரிவாளால் வெட்டிய சம்பவத்தை. நம்பர் 5, திமுகவின் போலி வாக்குறுதிகள். போலி வாக்குறுதிகளை அள்ளி வீசி ஆட்சிக்கு வந்த பிறகு பல்வேறு துறை சார்ந்த மக்களை ஏமாத்திய விடியா திமுக அரசு. பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்வோம் என்று சொல்லி இருந்தார்கள். ஆனால் அதற்கான எந்த ஒரு முகாந்திரமும் இல்லை. 4 ஆண்டுகளாக நிறைவேற்றாத ஒரு முதலமைச்சர். நம்பர் 4, இந்தியாவிலேயே அதிக கடன் வாங்கும் மாநிலம். தமிழ்நாட்டில் 72 ஆண்டுகள் பல்வேறு அரசுகள் பெற்ற கடனை 4 ஆண்டுல வாங்கி குவித்த திறனற்ற திமுக அரசு. கடன் வாங்குவதில் நாட்டிலேயே தமிழ்நாடு முதல் இடத்தில் உள்ளது. நம்பர் 3, 4 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 100 கள்ளச்சாராய மரணங்கள். தமிழகத்திலேயே கடந்த 20 ஆண்டுகள்ல கள்ளச்சாராய மரணங்கள் இல்லாத நிலையில போலீஸ்க்குலாம் தெரியாது. தெரிஞ்சு அவங்களதான் லஞ்சம் வாங்குறாங்களா சார்? பைக்கை வச்சுக்கிட்டு வீட்டுக்கு வீடு கொண்டு வந்தாங்க. நம்பர் 2, அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கு. திமுக அனுதாபி ஞானசேகரன் அப்படின்றவனால பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளான சம்பவத்தால தலைகுனிவை சந்தித்த தமிழகம். நம்பர் 1, 1000 கோடி டாஸ்மாக் ஊழல். சோதனையில் 1000 கோடி ரூபாய் கணக்கில் வராதது கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக அமலாக்கத்துறையின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது.